அப்போ அந்த சுக்கானை நம்ம எப்படி பண்ணணும்? நம்ம கரெக்டா டிரைவ் பண்ணாதான் கப்பல் நம்ம வாழ்க்கையில சரியாய் போகும். தாறுமாறாய் பேசுகிறவர்களாய் நீங்கள் இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே நிதானமாய் பேசுகிறவர்களாய், சரியாய் பேசுகிறவர்களாய், உண்மையாய் பேசுகிறவர்களாய், நயவசனிப்பாய் பேசுகிறவர்களாய் இருக்கவே கூடாது என்பதை நீங்கள் தீர்மானம் எடுத்துக்கொள்ளுங்க. யாரும் உங்களுக்கு சொல்லி உங்களை திருத்த முடியாது. நம்ம ஒப்பு கொடுத்தோம், சரி செய்து கொண்டோமே ஆனால் மட்டும்தான் நம்மளால சரி செய்து கொள்ள முடியும். ஏன்னா உங்களுக்கும் தேவ பிள்ளைகளுக்கும் அசுத்தத்தின் பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியணும். அவன் கெட்ட வார்த்தை பேசுறான்னு சொல்லி என்னாலும் பேச முடியும், ஆனா அதை பேசணும் நல்லா இருக்குமா? கிடையவே கிடையாது. அவர்கள் என்ன வேணாலும் பேசிட்டு போறாங்க. நாம் நம் நிதானத்தை விட்டுவிட கூடாது. இது ஒரு நாள்ல வரும் பழக்கம் வராது. நம்ம ஆவியில பலப்பட 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 ஆவியானவர்கிட்ட கேட்டு 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 கேட்டுதான் இதை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ரொம்ப பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படும். அப்படியே நல்லவங்க மாதிரியே நடிப்பாங்க, ஆனா ஒரு நாள் அவங்க கூட்டு என்ன பண்ணிடுவோம், வெளிப்படுத்துவோம். அதனால அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே வெளிப்படையா இருக்க வேண்டும், உண்மையா இருக்க வேண்டும். தேவன் நமக்கு சாட்சி கொடுக்கிறவராய் இருக்க வேண்டும். எப்படி மோசேக்கு தேவன் சாட்சி கொடுத்தாரோ அதே போல் எனக்கும் உங்களுக்கும் யார் சாட்சி கொடுக்கணும்? என் புள்ள இப்படிதான் இருப்பான், அவன் ஒரு வார்த்தை மீறி பேசுகிறவன் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம் வாழ்க்கை இருக்க வேண்டும். நம் வார்த்தை இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்படி இருக்கணும்? தீர்மானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தது எப்படி அறிவா பேசணும், எப்படி ஞானமா பேசணும் என்பதை குறித்து யோபு 6ஆம் அதிகாரம் 25வது வசனம். எப்படி இருக்கக்கூடாதுன்னு வசனம் பார்த்தோம், எப்படி இருக்கணும் அப்படின்றத குறித்தும் சில வசனங்களை நாம் பார்க்க போறோம். யோபு 6:25. செம்மையான வார்த்தைகள் எவ்வளவு வல்லமை உண்டு, கடந்து கொள்ளுதலின் காரியம் என்ன. ஆமென். செம்மையான வார்த்தைகள்ல என்ன உண்டா? எவ்வளவு வல்லமை. ஆமென். வார்த்தை செம்மையா இருந்துச்சுன்னா அதுல அளவுக்கு அதிகமான வல்லமையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். கடுகு சிறுத்தால் காரம் குறையாது. நம்ம நினைக்கிறோம் கெட்ட வார்த்தையில தான் நல்ல வல்லமை இருக்குன்னு நினைக்கிறோம். ஆனா நல்ல வார்த்தைகள்ல, செம்மையான வார்த்தைகள்ல நல்ல வல்லமைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். செம்மையான வார்த்தைகளை பேசும்போது பிசாசு பயப்படும். எல்லா அந்தகார சக்திகளின் வல்லமைகளையும் கர்த்தர் வார்த்தையின் மூலமாய் தான் அளித்தார். இதே போல நீங்கள் செம்மையான, வேதம் அதுதான் சொல்றது, தீமைக்கு தீமையை தீமையாய் வெல்லாமல் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். உங்களை அசிங்கமா பேசினாலும் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அவங்ககிட்ட நல்லாவே பேசுங்க, நல்ல முறையா பேசுங்க. நிச்சயமாய் அவர்கள் ஆத்துமாவை கர்த்தர் அவர்களும் சபைக்கு வர கர்த்தர் உதவி செய்வார். அதனால செம்மையான வார்த்தையில் என்ன இருக்குது சொல்லுங்க? செம்மையான வார்த்தையில் என்ன இருக்குது? உங்களுக்கு வல்லமை வேணா நீங்க எப்படி பேசணுமா? செம்மையாய் பேசணும். நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், ஒழுங்கான வார்த்தைகளை பேச வேண்டும். அந்த ஒழுங்கான வார்த்தை என்னது? தேவ வார்த்தை. தேவ வார்த்தைகளை நீங்க பேசும்போது, தேவ வார்த்தை என்னது? வசனம். வசனத்தை நீங்க பேசும்போது அது செம்மையான வார்த்தையாய் போய் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற காயங்களை ஆற்றுகிறதா இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் இருக்க போராட்டங்களை அது மாற்றுகிறதா இருக்கும். நீங்கள் வாழ்க்கையில் இருக்க குழப்பங்களை அது மாற்றுகிறதா இருக்கும். ஏன்னா வசனம் உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது, ஜீவன் உள்ளதா இருக்கிறது. செம்மையான வார்த்தையை நீங்கள் இன்னும் அதிகமாய் தியானித்து தேவன் பட்சமாய் தேவனிடத்துல சாய்ந்து உங்களை ஒப்பு கொடுத்து எந்த அளவுக்கு நீங்கள் வார்த்தையில ஒன்று போறீங்களோ அந்த அளவுக்கு செம்மையான வார்த்தைகள் ஏற்ற சமயத்தில் கொடுக்கப்படும் வார்த்தையாய் நீங்க வார்த்தையை கொடுத்துடக்கூடாது. எப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுக்கணும் என்பதில் நீங்கள் கவனமா இருக்கணும். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இருக்கிறாரு, அங்க போய் என்ன சொல்லுவீங்க? இயேசு கிறிஸ்துவ அடிச்சிருவாரு அப்படின்னு அவன் முதல்ல நம்மள அடிப்பான். அங்க போய் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அந்த மாதிரி அதெல்லாம் தேவன் பேசுவார். தேவன் உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக அப்படின்னு சொல்லி உங்கள் புலம்பலுக்கு பதிலாக கர்த்தர் சந்தோஷத்தை கொடுப்பார், ஆனந்தத்தை கொடுப்பார். உங்கள் புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாறும்
இந்த வார்த்தைகளை பேசுகிறவர்களாய் நாம் மனப்பாடம் பண்ணியெல்லாம் பேசவே முடியாதுங்க. கர்த்தர் பேசு. ஆமென். கர்த்தர் வெளிப்படுத்தணும். வாயில் நீங்கள் அவரின் வாயாய் இருக்க வேண்டும், அவர் வார்த்தையாய் இருக்க வேண்டும். ஆமென். அந்த அளவுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க பேசும் வார்த்தையில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்க வார்த்தையின் மூலியமா கர்த்தர் உங்களோடு கூட செயல்பட ஆரம்பிக்கிறார். உங்களுடைய வார்த்தை தான் உங்கள் குணத்தை நிர்ணயிக்கிறது. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வாயில நீங்க கெட்ட வார்த்தை தான் பேசிக்கிட்டீங்கன்னா தேவன் உங்களோடு கூட இல்லவே இல்லை. சுத்தமான வார்த்தைகள் தான், சுத்த சிந்தையோடு கூட தான் பேசிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களோடு கூட இல்லவே இல்லை. வெளிப்புறமா வேணா பரிசுத்தமா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனால் தேவன் உங்களோடு இல்லவே இல்லை. நீங்க எத்தனை வார்த்தைகள் சொன்னாலும் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அது வெண்கல ஓசையா தான் இருக்கும். அன்பு இல்லாம எந்த வார்த்தைகளையும் பேசக்கூடாது என்று பவுல் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் தேவன் உங்களோடு கூட இருந்து வல்லமையாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால் நல்ல வார்த்தைகளை பேசணும். நல்ல செம்மையான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாய் சிரித்த முகமாய் பேச கற்றுக்கொள்ளுங்கள். ஒரு நாளும் அசுத்தமான காரியத்துக்கு உங்களை கொடுக்கவே கொடுக்கணும். அசுத்தமான செயல் செஞ்சுக்கிட்டு நல்ல வார்த்தையை பேச முடியுமான பேசவே முடியாது. எப்பொழுதுமே உங்கள் செயல் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரிசுத்தமான காரியத்தை நீங்கள் பேச முடியும், செய்ய முடியும். ஆமென். இரண்டாவதாக பார்க்கிறோம், நம்ம வார்த்தை பிளசண்டா இருக்கணும். பாடா தம்பி, நீதிமொழிகள் 16:24. என்ன தம்பி உட்காரியா கிளம்பியா? நீதிமொழிகள் 16:24. ஓகே, நீதிமொழிகள் 16:24. இனிய சொற்கள் தேன் கூடு போல், ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதம் ஆகும். ஆமென். இனிய சொற்கள் எப்படி இருக்குமா? ஆத்மாவுக்கு மதுரமா இருக்குமா? ஆத்மாவுக்கு மதுரம்னா என்னது? நீங்க பேச 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 கேட்கறவங்க என்ன பண்ணுவாங்க? சந்தோஷமா கேட்பாங்க. அவங்களுக்கு அது இனிமையான வார்த்தைகளா இருக்கும். இப்போ நம்ம ஊழியத்துல பாத்தீங்கன்னா யாருமே தெரியாது, ஆனா பேசும்போது குறைஞ்சது 1 மணி நேரம் இல்லாம பேசாம இருக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு தேவன் அவர்களோடு கூட இடைப்படுவார். அது அவர்கள் வார்த்தைக்கு கோபப்பட்டுக்கிட்டு. நேற்று ஒரு ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தோம், பேசுறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 200 டோக்கன் டெய்லி வருது. அப்ப அந்த அளவுக்கு அவங்க பிஸியா இருக்கிறாங்க. அப்ப அந்த ஒரு பேசாத வார்த்தைகள் நம் வாழ்க்கையில் வெறுமையை கொண்டு வருகிறது. எந்த அளவுக்கு நாம் தேவனோடு கூட இணைந்து பேசுகிறோமோ அந்த அளவுக்கு கேட்கிறவர்கள் வாழ்க்கையில் அது என்ன பண்ணுமா? மதுரமாய் இருக்கும். அது மட்டுமல்லாது எலும்புகளுக்கு அது ஔஷதமாய் இருக்கும். விழுந்த எலும்புகளை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமென். உங்களால் உயிர்ப்பிக்க முடியுமா? முடியாதா? வார்த்தை என்கிற மன்னாவை, ஆமென், வார்த்தை என்கிற வசனத்தை நீங்கள் பேசும்போது உலர்ந்த எலும்புகள் உயிரடை. ஆமென். நம்புறீங்களா? உயிரற்று இருக்கிற ஜனங்களை, உயிரற்ற ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறவங்க, ஆண்டவரை அறியாமல் இருக்கிற எல்லாருமே ஆவிக்குரிய மரணத்தில் இருக்கிறார்கள். அவர்களை உயிர்ப்பிக்க வேண்டிய கடமை நம்ம இருக்கிறது. இப்ப நாம் அநேக இடத்துல என்ன பண்ணணும்? பேசணும். எப்படி பேசணும்? கோபமா பேசணுமா? சண்டை போடுற மாதிரி பேசணுமா? கிடையவே கிடையாது. இனிமையாய் பேச வேண்டும். இனிமையாய் பேசும்போது பிளசண்டாய் பேச வேண்டும். பதற்றத்தோட பேசவே கூடாது. இதெல்லாம் நம்ம ஆவியானவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா எல்லாமே பரத்தில் இருந்தா நமக்கு வருகிறது. பரலோகத்தில் இருந்த ஜோதிகளின் பிதாவிற்கு நமக்கு எல்லா கிருபைகளையும் கற்றுக்கொள்கிறோம். நாம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நம் வார்த்தையினாலும் செய்தினாலும் நம்மை கீழ்ப்படுத்தும் போது கர்த்தர் இந்த கிருபைகளை ஆமென். அதனால உங்க வார்த்தை எப்படி உண்மையிலே செம்மையாய் இருக்கணும், அதே போல இனிமையாய் இருக்கணும். அப்போதான் அது மற்றவங்களுக்கு ஔஷதமாய். ஔஷதம் என்னது? ஔஷதம் மருந்து.
ஔஷதம் என்னது? மருந்து. நீங்க பேசுற வார்த்தைகள் மற்றவங்களுக்கு என்ன பண்ணும்? மருந்து. அதனால எலும்புகளை என்ன பண்ணுதான்? உயிர்ப்பிக்குது. எத்தனையோ பேரு வாழவே வேண்டாம், வாழவே முடியாது பாஸ்டர் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் நீங்க உயிரோட இருக்கிறாங்கன்னா கர்த்தர் பேசுற வார்த்தை அவர்கள் ஆத்துமாவுக்கு அது மருந்தாயிடுது. அந்த வார்த்தை அவர்கள் உயிர்ப்பித்தது. அப்ப அந்த அளவுக்கு தேவன் எங்களை வைத்திருக்கிறார், உங்களையும் வைத்திருப்பார். அதுதான் அவருடைய திட்டமே அதுதான். ஓகேங்களா? எல்லாரையும் அவர் உருவாக்க வேண்டும். ஜனங்கள் கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. எல்லாரையும் உயிர்ப்பிக்கணும், எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நன்மை செய்ய வேண்டும் என்றே கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நான் ஒருத்தன் 10 பத்தவே பத்தாது. நீங்கள் எல்லாரும் இணைந்து தேவ கரத்தில் அடங்கி இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் வார்த்தையை கொடுத்து உங்களை அவர் தேசத்துக்குள் அனுப்புவார். மனுஷன் ஓநாய்களுக்குள்ளாரே ஆடுகளை அனுப்புவதை போல கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அனுப்புவார். எந்த தீங்கும் உங்களை மேற்கொள்ளவே கொள்ளாது. ஆமென். நேற்று ஒரு பாட்டு கேட்டேன். சிங்கத்தின் கேவீலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேவியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்றும் மேன்மை அடையணும். பாடுவோம் அல்லேலூயா. அவர் நாமம் அதுதானே நம்ம ஆசை. அவர் நாமம் பெருகணும், அதுதான் நம்ம வாஞ்சியா இருக்க வேண்டும். அதற்கு நம் வாயின் வார்த்தைகள் மிக மிக அவசியமானது. வாயின் வார்த்தைகளினால்தான் கம்யூனிகேஷன். பவுல் சொல்றாரு 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தில், நீ அந்நிய பாஷை பேசுவதனால அது ஒருத்தருக்கும் புரியாத பாஷையை பேசி பிரயோஜனம் இல்லை. புரிகிற பாஷை 5 வார்த்தை வச்சுக்கோங்க. 5 வார்த்தை. நன்மையான வார்த்தையை பேசுவேன், செம்மையான வார்த்தையை பேசுவேன், இனிமையான வார்த்தையை பேசுவேன். அது மக்களை உயிர்ப்பிக்க வேண்டும். வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் தான் உங்களை உயிர்ப்பித்து. அதே போல கர்த்தர் உங்க மூலியமாவும் பேசுறேன், என் மூலியமா பேசுங்க ஆண்டவரே. மோசே சொல்லுவாரு, ஆண்டவர் சொல்லுவாரு, இனி நான் இந்த ஜனத்தோட வரமாட்டேன்றார். என் சமூகம் உங்களுக்கு கூட இருக்காது. ஆண்டவரே உங்களுடைய கிருபை இல்லைன்னா நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுப்பா. நீங்க எங்களை எதிர்த்திலிருந்து அழைச்சிட்டு இருந்தீங்க, எங்களை கைவிட்டுறாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மண்டாடும் போது ஆண்டவருடைய சமூகம் உனக்கு முன்பாக சொல்லலாம். அத கூட ஒத்துக்க மாட்டேன். இல்ல நீங்க என் கூடயே வரணும், அப்பதான் நாங்க இந்த இடத்த விட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்பதான் சொல்லுவாரு, உங்க மகிமை வெளிப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் தேவ மகிமை வெளிப்பட வேண்டும். அதற்கு வார்த்தை என்பது மிக 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 அவசியம். வார்த்தையினால்தான் கர்த்தர் உங்க மூலியமாய் வெளிப்படுவார். ஆமென். வார்த்தையில நீங்க எப்பொழுதுமே எப்படி இருக்கணும்? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். வார்த்தை கவனமாய் பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். வளன்னு பேசாதீங்க. ஜெபமே ஆண்டவர் சொல்றாரு, நீ அதிக வசனம் சொல்லி ஜெபிக்கணும்ன்ற அவசியமே இல்ல. லிமிட்டா தேவையானது சொல்லி ஜெபி, கண்டிப்பா நான் உனக்கு பதில் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக பார்க்கணும், அப்ரிஷியேட் பண்ணி 25:11 நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஆமென். இது தீர்க்க தரிசன வார்த்தை. ஆமென். நீங்க தீர்க்க தரிசனமா பேசுற வார்த்தை ஏற்ற சமயத்தில், அவன் வாழவே முடியாது, வாழவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்பான். அவனுக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும்
கர்த்தர் பேசுகிற வார்த்தையாய் இருக்கிறது. அது வெள்ளி தட்டில் வைத்த பொற்பழங்களுக்கு உங்க வார்த்தை எப்படியா பொற்பழமாய் மாறுகிறதே நீங்க இங்க பாக்குறீங்க. இப்போ பொற்பழங்களை உங்களால கொடுக்க முடியலன்னா கூட வார்த்தையாய் அதை பேசலாம். ஆமென். வார்த்தையாய் பேசும்போது ஒண்ணு இல்ல, உலகத்திலேயே பெரிய சபை எது அப்படின்னா கொரியால ஒரு சபை இருக்குது, பால்யாங்கி ஷோ. அவருடைய சபைக்கு இன்னைக்கு 15 லட்சம் பேர் வராங்க. எத்தனை லட்சம் பேர் வராங்க? 15 லட்சம் பேர் வராங்க. எப்படின்னா அவர் ஒரு டிவி வியாதியில பீடிக்கப்பட்டிருக்கும் போது சின்ன பொண்ணு போய் டிராக்ஸ் கொடுத்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தாங்க. இந்த வார்த்தையை அவரை உயிர்ப்பித்தது. வார்த்தைக்கு என்ன சொல்ற, வாயை விரிவாய் தர வார்த்தையும் ஃப்ரீயாவே கிடைக்குது. நீங்க வார்த்தையை நீங்க போய் எங்கேயோ எடுக்கணும்னு அவசியம் இல்ல. நீங்க கஷ்டப்படணும்னு எனக்கு புத்தி இல்லாதவரு பேதையை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக கர்த்தர் பேதைகளை தெரிந்து கொண்டார். இப்போ பேதையாதான் இருக்கிற, பரவாயில்ல வா, வாயை மட்டும் திறப்போம். அது கூட நம்ம சோம்பேறியா, வாழைப்பழ சோம்பேறியா இருக்கக்கூடாது. வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ வாயை தர, ராஜாக்களுக்கு முன்பாக பிரபுக்களுக்கு முன்பாக பேசக்கூடிய திறமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன், வார்த்தையை கொடுக்கிறேன்றாரு. இல்ல ராஜாவோட பிரபுவோட பேசும்போது சாதாரண பேச முடியுமா? ஒவ்வொரு வார்த்தையும் மிக 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 முக்கியம் உள்ளதாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் நான் கொடுக்கும் வார்த்தை அவர்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வரும். எத்தனையோ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கு நம்ம என்ன பண்றோம், சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ்க்கு நம்ம ஆலோசனை கொடுக்கிறோம். அதே போல ஹைகோர்ட் லாயருக்கு நம்ம என்ன பண்றோம், ஆலோசனை கொடுக்கிறோம். அவங்க எல்லாம் பெரிய ஞானிகள், ஆனா கர்த்தர் நம்ம மூலியமா பேசுறாங்க. அவங்க சொல்றத அவங்க செய்யறாங்க, காரணம் கர்த்தர் வார்த்தை. அதே போலதான் நீங்க ஏற்ற சமயத்துல கொடுக்கிற வார்த்தை பொற்பழத்தில் வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். அந்த ஏற்ற சமயத்துல வார்த்தையை மட்டும் கொடுக்கணும். நீங்க போய் நின்னா போது கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, பேசிடுவாரு. நம்ம ஊழியம் பேச்சு தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. பேசி பேசி பேசிதான் நம்ம ஊழியங்களை செய்கிறோம். வார்த்தைகளை அதிகமாய் நீங்கள் பேச வேண்டும். பேசுனீங்கன்னா அந்த வார்த்தைகள் கொஞ்சம் முன்னதான் ஆரம்பத்துல இருக்கும், ஆனா அதுக்கப்புறம் நீங்க அடிக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு ஆத்துமாக்களை தேவ வார்த்தைகள் இருக்கணும். மனுஷனை இழுத்து அன்பின் கயிறினால் கர்த்தரை இழுக்கிறவராயிருக்கிறார். வார்த்தை அன்பா இருக்கணும், பிரசண்டா இருக்கணும், ஏற்ற சமயத்தில் பேசுகிற வார்த்தையா இருக்க வேண்டும், ஔஷதமா இருக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா தான் கொடுப்பாரு, கேட்காம கொடுக்கவே மாட்டார். இல்லைன்னா நீங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க. உங்க ஆலோசனை யாருக்கும் பிரயோஜனப்படாது. தேவ ஆலோசனை அநேகர் வாழ்க்கையில மறுரூபத்தை மாற்றங்களை கொண்டு வரும். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அந்த தீர்க்க தரிசனம் என்பது என்னது? கர்த்தரின் வார்த்தை, கர்த்தரின் செம்மையான வார்த்தை, கர்த்தரின் வல்லமையான வார்த்தை. கர்த்தர் அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தையை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை பேசணும்னா நாம் கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும். யோசேப்போடு கூட கர்த்தர் இருந்தார் என்பதை போத்திபார் அறிந்து கொண்டார். அதனால யோசேப்புக்கு காணோம். ஆமென். அதே போல் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். தாமஸ் ஆல்வா எடிசன் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் தான் நம்ம பல்பை கண்டுபிடிச்சவர். அவர் ஆரம்பத்துல ஸ்கூலுக்கு போயிருக்கிறார். ஸ்கூலுக்கு போகும்போது அங்க டீச்சர்ஸ்லாம் அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் பார்த்துட்டு ஒரு லெட்டர் எழுதி அவங்க அம்மாவுக்கு அனுப்பிட்டாங்க. அனுப்பி உங்க பையனை இனிமேல் நீங்க வீட்டுல வச்சு சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அந்த லெட்டரை வாங்கி படிக்கிறாங்க அந்த அம்மா. படிக்கும்போது தாமஸ் ஆல்வா எடிசன் பக்கத்துல நிற்கிறாரு, கேட்கிறாரு. அப்போ அந்த அம்மா படிக்கிறாங்க, உங்க பையன் ரொம்ப ஜீனியஸா இருக்கிறான், ரொம்ப அறிவாளியா இருக்கிறான், அவனுக்கு எங்களால இந்த ஸ்கூல்ல அவனுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது, அவன் ரொம்ப ஜீனியஸா இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, நீங்க உங்க பையனுக்கு நீங்களே அவனுக்கு ட்ரைனிங் கொடுங்க, நாங்க இனிமேல் அவனை ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டோம் என்று சொல்லி அவனை அனுப்பிட்டாங்க. இதை கேட்டு தாமஸ் ஆல்வா எடிசன் அதுக்கு நல்லா படிச்சாரு, நல்ல வாழ்க்கையில முன்னேறினாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம், சில காலங்களுக்கு அப்புறம்
அந்த லெட்டர் திருப்பி அவர் கண்ணில் படுது. அப்ப அந்த கண்ணில் அந்த லெட்டர் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிற அவர் கண்ணில் கண்ணீரா வருது. ஏன் கண்ணீர் வருது அப்படின்னா அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சுன்னா அந்த அம்மா படிச்ச மாதிரி எழுதுது. என்ன எழுதுற, உங்க பையன் மூல குறைவு நம்பி உள்ள பையன், இவனை வச்சு நாங்க ஒண்ணுமே செய்ய முடியாது, இவன் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர்ல எழுதினாங்க. அந்த தாயின் வார்த்தை அவனை உயிர்ப்பித்தது. ஒரு வார்த்தை மனுஷனை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது. பாசிட்டிவான வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும். எப்படி பாசிட்டிவா பேசணும்னா கர்த்தர் இருந்தா மட்டும்தான் பாசிட்டிவா பேச முடியும். இல்லைன்னா இப்போ 2 பேர் சண்டை போடுறாங்க. யாரு? செல்வகுமார் பிரதரும் முத்துக்குமார் பிரதரும் என்ன பண்றாங்க? பயங்கர சண்டை. எதுக்குன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில என்ன நடக்கும் என்கிற ஒரு ஒரு ஞானம் இல்லை. வாழ்க்கையில என்ன நடக்கும்ன்ற பயம், பொருளாதார நெருக்கடிகள். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், கர்த்தர் உங்களை பாதுகாப்பார் என்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தை போகும்போது அவர்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கப்படும். அதற்காக தான் கர்த்தர் உங்களை முன்குறித்து வைத்திருக்கிறார். வார்த்தைகளை அதிகமாய் பேசுங்க. ஓகேங்களா? தேவையான வார்த்தைகளை பேசுங்க, வீணான வார்த்தைகளை பேசுறாங்க. ஞானமா பேசுங்க, எல்லாரிடமும் பேசுங்க, அன்பா பேசுங்க. சின்ன சின்ன காரியங்களை பேசும்போதே உங்களால் உணர முடியும். நீங்க எத்தனையோ பேர் நம்ம சபையில அதுதான் ஒரு ஹைலைட். எல்லாரும் நல்லா பேசுறீங்க, நீங்க பேசுற வார்த்தைகள் எதிராக கேட்கிறவங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்சிருக்கிறீங்க. இன்னும் நல்லா பேசுங்க, இன்னும் உங்களை ஒப்புக் கொடுங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். ஏன்னா அப்பதான் தேவன் இன்னும் அதிகமாக கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஆமென். அடுத்ததா பார்க்கணும் பிரசங்கி 10:12. ஞானியுடைய வாய்மொழிகள் தயவுள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனை விழுங்கும். ஆமென். தயவுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். ஆமென் சொல்லலாமா? தயவுள்ள வார்த்தைகளை, கருணையான வார்த்தைகளை, இரக்கமான வார்த்தைகளை பேச வேண்டும். எப்பொழுதுமே கடிஞ்சு சொல்ற பேச்சா இருக்கக்கூடாது. அடுத்ததா பார்க்க இன்ஸ்பிரேஷன் 12:11. இது பிரசங்கி 12:11. ஞானியின் வாக்கியங்கள் காற்றுக்கொள்வது போலவும் சங்க தலைகளினால் அறையப்பட்ட ஆணியின் போலவும் இருக்கிறது. அவை ஒரு மேய்ப்பனால் அளிக்கப்பட்டது. ஆமென். எப்பவுமே அது இன்ஸ்பிரேஷன், மற்றவர்களை உருவாக்குகிற வார்த்தைகளாய் இருக்க வேண்டும். உங்களோட வார்த்தைகள் என்ன பண்ண மற்றவங்களை அழிச்சிடக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், தீர்க்க தரிசன வார்த்தை உங்களை அழிக்க அல்ல, உங்களை உருவாக்கும். ஆமென். நினைவே அழிக்க யோனாவை கர்த்தர் அனுப்பவில்லை, நினைவே உருவாக்க கர்த்தர் அனுப்பினார். ஆமென். அந்த 40 நாள் கெடி இருக்குன்னா அவர்களை உருவாக்குவதற்காக. அதற்கு ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் தேடிக் கொண்டிருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையை நீங்கள் தேவ சமூகத்தில், தேவ கரத்தில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள். கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாக ஒரு வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொன்றும் தீர்க்க தரிசனமாக இருக்கும். கடந்த நாட்கள்ல தீபிகா 10 நாள்ல வந்துருவாங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்தாப்புல, அவங்க 10 நாள் வந்தாங்களா வரலையா? அதுக்கு முன்னாடியே வந்துட்டாங்க. குழந்தையை போல நீங்கள் மாற வேண்டும். ஆமென். கபடற்றவர்களாய் நீங்கள் மாற வேண்டும், உண்மை உள்ளவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். அப்பொழுதுதான் உங்கள் வாயின் வார்த்தைகள் பழிக்கும். உங்கள் வாயின் மூலியமா பேசுகிற வார்த்தைகள் கிரியுள்ளதாய் மாறும். ஒன்றும் அது வீணாய் தரையில் விழுவது இல்லை. அடுத்த கம்ஃபர்டிங் வாய்ஸ் ஏசாயா 50:4. என் ஜனங்களை ஆற்றுங்கள், தேற்றுங்கள், பதறுகிறவர்களை பார்த்து மனப்பதறாதிருங்கள் அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர் சொல்றாரு. ஏசாயா 50:4. என் ஜனங்களே எனக்கு செவி கொள்ளுங்கள், என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். வேதம் என்னிலிருந்து வெளிப்படும், என் பிரமாணத்தை ஜனங்கள் ஏசாயா 50:4. இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. எதுவுமே சாதாரணமா வந்துடாது. சும்மா கூட்டம் அடிக்க தீர்க்க தரிசனம் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்குற அபிஷேகம் தான். ஆனாலும் நம்ம கற்றுக்கொண்டாதான் கர்த்தர் நம்மள
ஏற்ற சமயத்துல அழகா பேசுவார், ஞானமா பேசுவார், ஞானமா பேச வைப்பார். பேசுவார்னு சொல்லுவார், ஞானமா பேச வைப்பார். ஓகேங்களா? அதுதான் அந்த வசனம் சொல்லுது. இளைப்படைந்தவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நல்ல வார்த்தைகளை அவர்களை வேதம் என்ன சொல்லுகிறதுனா, பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலத்தையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் பெருக பண்ணுகிற தேவன். வார்த்தை என்கிற அந்த மருந்தை கொடுக்கும் போது அவருக்கு பலன். எத்தனையோ பேருக்கு நம்ம ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், எத்தனையோ பேரோட வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கிறது. அதே போல நம்ம வந்து திறப்பை மாசம்னு சொல்லி ஒரு பிரேயர் குரூப் வச்சிருக்கிறோம். அதுல சிஸ்டர் ஜெபிக்கிறாங்க, நிறைய பெண்கள் ஜெபிக்கிறாங்க. அவர்கள் எல்லாருடைய வார்த்தையும் கேட்டு கர்த்தர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அதே போல நாம் சொல்லுகிற ஜெபங்கள், நாம் செய்கிற ஜெபங்கள், நாம் பேசுகிற வார்த்தைகள் இளைப்படைந்தவர்களுக்கு அது பலன். மனம் பதறுகளை பார்த்து பதறாதிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு என்கிட்ட தைரியம் வேணும். கர்த்தர் வந்து அப்படியே பெரிய விஷயத்த சொல்லுவார், ஆனா அவங்க சூழ்நிலை எல்லாம் பார்த்து ஒண்ணுமே இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் அவங்க இருப்பாங்க. ஆனா கர்த்தர் பேசும்போது பெரிய காரியமா பேசுவாரு. நேற்று ஒரு டிவியில ஒரு மிஷனரியை குறித்து பார்த்தேன். அவங்க கிட்ட ஒண்ணுமே சாப்பிடவே வழி இருக்காதான். ஆனா அவர் சொன்னாலும் நாளைக்கு நம்ம கார்ல வந்து இறங்குவோம் அப்படின்னு. 20 வருஷத்துக்கு அப்புறம் அங்க இருக்க ஊழியக்காரங்க எல்லாருமே கார்ல வந்து இறங்குறாங்க. தேவன் பேசும்போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துலதான் பேசுவார். முதல்ல நீங்க அதை நம்பணும். மரிக்கும் தருவாயில போய் உயிரோட வந்துருவாய் அப்படின்னு சொல்ல முடியுமா உங்களால? முடியாது. ஏன்னா உங்ககிட்ட விசுவாசம், அதனால உங்களால சொல்ல முடியாது. என்கிட்ட விசுவாசம், நீ எழுந்து நடப்பாய் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா என் தேவன் அந்த வார்த்தையின் தைரியம் உங்களுக்குள்ளார இருக்கணும். குடும்பம் பிரியற டைவர்ஸ், ஒரு குடும்பம் அப்படிதான், டைவர்ஸ் கையில இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு உனக்கு இன்னொரு குழந்தையை கொடுப்பேன்றாரு. இதெல்லாம் எப்படி அங்க சொல்ல முடியும்? அந்த அம்மா சொல்றாங்க அழுதுகிட்டே, நாங்க டைவர்ஸ் பத்திரத்தை கையில வச்சிருக்கோம், பாஸ்டர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்றாரு. ஆனா ஆண்டவர் அதே போல இன்னைக்கு அவங்க குடும்பத்தை ஊழியக்கார குடும்பமாய் மாற்றிருக்கிறார். வார்த்தையை சொல்வதற்கு தைரியம் வேண்டும். கர்த்தர் வார்த்தையை மட்டும் தாங்க கொடுப்பாரு. அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன, அதுதான். மேஜிக் மேல எதுவுமே செய்யவே மாட்டார். இது செய்ய எத்தனை பேருக்கு அவர் செய்ய முடியும்? சூழ்நிலைக்கு ஏற்ற போல சில நேரத்துல பெரிய பெரிய அற்புதங்களையும் கர்த்தர் செய்வார். ஆனா அநேக நேரங்களில் அவர் வார்த்தைகளை கொடுக்கிற தெய்வம். இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு நாம் ஓடும்போது நிச்சயமாய் நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். ஒரு நாளும் நம்ம வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல, அவர் இல்லவே இல்லை. அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஆமென். நீதிமானாய் மட்டும் நீங்க இருக்கக்கூடாது, அவர் வார்த்தைகளை பிரயோஜனப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். உபயோகப்படுத்துகிற பிள்ளைகளாய் நீங்கள் இருக்க வேண்டும். உபயோகப்படுத்தினீங்கன்னா அவர் நாமம் நிச்சயமாய் பெருகார். பெரும் காற்று கூட அவர் வார்த்தையை கேட்டு அதே போல எப்பேற்பட்ட செங்கடல்களும் அவர் வார்த்தையை கேட்டு அவர் நாமத்தை கண்டு வழிவிடகா. நம்புறீங்களா? யோர்தான் பின்னிட்டு போக ஆரம்பிக்கும். உங்க வாயின் வார்த்தைகளில் இவ்வளவு வல்லமைகளை செம்மையான வார்த்தைகளை பேச கற்றுக்கொள்ளுங்க. அப்படியே எழுந்து நிற்கலாம். யாராவது ஒருவர் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணலாம். கேட்ட வார்த்தைகளை மனசுல வச்சு நீங்க ஜெபிக்கலாம். நம்ம எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்பதப்பா தகப்பனே நம்ம ஞானமா அப்பா பேச தேவனுக்கு திருவு கொடுக்கும்படியாக இருக்கிறது. எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அப்பா தகப்பனே அது பரிசுத்தமாக இருக்க தேவன் உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிக்கிறோம். கொள்ளாமான விஷயங்களின் வாயிலிருந்து ஒன்றும் புறப்பட வேண்டாம் ஆண்டவரே. அப்படி நாங்கள் பரிசுத்த ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கொள்ள எங்களுக்கு ஒவ்வொருத்தரும் திரும்ப கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை ஒரு ஆத்மாவை வீட்டிக்கூடியதா இருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அது ஒரு ஆத்மாவுக்கு மருந்தா இருக்கு எங்களுக்கு அப்பா. திரும்ப பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வாயின் வார்த்தையில நாங்கள் ஞானமா எந்த இடத்துலையும் அப்பா நிதானத்தோடு பொறுமையோடும் அப்பா பேச சகிப்புத்தன்மையோடு அப்பா எல்லா இடங்களும் இருக்கப்பா கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
நேருக்கு எங்களுடைய வார்த்தை பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவரே. ஆமென். அப்பா உங்களுடைய வார்த்தை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் மற்றவங்களுக்கு பேசும்போது அப்பா தகப்பனே அந்த நிதானத்தோடு பேச தேவனுக்கு திரும்ப பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் வாயிலிருந்து அப்பா ஒரு வார்த்தையும் அப்பா அசுத்தமான வார்த்தைகள் புறப்பட வேண்டாம் ஆண்டவரே. அப்பா கோபத்தின் ஆவி எரிச்சல் ஆவி அப்பா எங்களை விட்டப்பா எடுத்து போட்டப்பா நாங்கள் நிதானத்தோடு எங்களப்பா பேச எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா அந்த வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த வார்த்தைகள் அப்பா ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்க தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹalleluya. அல்லேலூயா. திருவருந்துக்கு